அம்மா ஐஸ்வர்யா இங்க வா. உங்க அண்ணி ஆஸ்பத்திரியில இருந்து வர வரைக்கும் நீ கேண்டீன்ல சாப்பிட்டுக்கன்னா இந்த வெட்டி பேக்கெட் எல்லாம் பேசிட்டு நிக்காத போ. ஏய் போடா. நான் வெட்டி பேயனா நீ குட்டி பேய. ஐசி கேண்டீன்ல சாப்பிட போறியா? உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? பூரா காலாவரி பொருளெல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. நான் என்னத்துக்கு இருக்கேன்? காடை கவுதாரி மட்டன் சிக்கன் பண்ணி வைக்கிறேன். மத்தியானம் சாப்பிட நீங்க வந்துரு. மத்தியானம் நான் கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன். அது சரி. என் சமையல நானே சாப்பிட மாட்டேன். இவ்வளவு எப்படி சாப்பிடுவாளுங்க? என்னடி இவ்வளவு லேட் டைம் ஆயிடுச்சு. என் மாமா தொலை தாங்க முடியலடி. சரி வா போலாம். ஏய் ஐசி ஏன் வண்டியில வா, உன்னை டிராப் பண்றேன். இது பெரிய BMW எல்லாம் மூஞ்சி மாதிரி நெளிஞ்சு கிடக்கு. சரி வாடி போலாம். காரா ராரியா கிளவி பேச்ச கேட்டு கண்ணாடி பார்க்காம வளர்ந்தது தப்பா போச்சு. இதுக்கு மேல பாதர் மதுரை மாத்த முடியாது. பவுடரத்தே மாத்தணும். அடி மேல அடி அடிச்சாலு அமீனகர்றாப்ல என் மச்சினிச்சி மனசு மாறாதா? இந்த மூஞ்சிக்கு ஆசை பாரு. இதெல்லாம் ஒரு பொழப்பா. இவ கோவப்படுறதே நாயா இருக்குல்ல. நீங்க போங்க, நான் வரேன். சரி சரி. உன் அழகான இரண்டு கண்கள் என் பைக் ஹெட்லைட் மாதிரி. உன் கூர்மையான மூக்கு நான் யூஸ் பண்ற ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி. உன் இனிமையான உதடுகள் நான் நட்டு கழட்டுற 2 இன்ச் ஸ்பேனர் மாதிரி. ஆக மொத்தத்துல நீ ஒரு பல்சர் 220 மா. ஏய் நான் வேணும். நீதான் வேணும். நான் விளையாடுறியா? நீ எஸ்ன்னு சொன்னா விளையாடலாம். ஏய் கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும் போன்றல. டேய் கடுகு, நான் 3ஆம் நம்பர் உன்னை வேடிக்கை பார்க்கறது தான் என்னோட வேலையே. சும்மா சொல்லக்கூடாது. நீ வேலை பார்க்குறப்ப எவ்வளோ ஸ்டைலாக இருக்க தெரியுமா? உனக்கு ஸ்டைலு, எனக்கு இது தொழில்மா. போய் படிக்கிற வேலையை பாரு. படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும். பாஸ் பண்ணி அப்பதான் பெரிய வேலைக்கு போக முடியும். வேலைக்கு போய் நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான். கல்யாணம் பண்ணி குழந்தை கூட்டின்னு பெற்றுக்கலாம். அதுக்கு தாண்டா கூப்பிடுற முண்டோம். ஐயோ சரி சரி, ரொம்ப சீன் போடாத. என்னோட ஸ்கூலுக்கு வா. என்னது? நான் ஏன் உன் கூட ஸ்கூலுக்கு வரணும்? இங்க பாரு, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அம்மா அப்பா உனக்கு முருகனும் எனக்கு ஐஸ்வர்யானும் பேர் வச்சுட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ காதல் பரத் மாதிரி இருக்கேனோ நான் காதல் சந்தியா மாதிரி இருக்கேன்னு ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க வேணாம்? வா போலாம். முனியவா வா. அப்பாட ஏ ஐசி இறக்குதே. எஸ்கேப் ஆயிட்டியா? நீ விழுந்தே தீருவ. என் வலை தனி வலை. இங்க வர்றா கதை அப்படி போகுது. காதல் படத்துல சந்தியாவை கட்டிக்கிறது சொந்தக்கார பையதே, அது நான் தான். பரத்து மெண்டலாகி போவேன், அது அந்த மெக்கானிக்கர் பையதே. எங்குட்டோ சங்கர் சார் தயார் பண்ற படம் நம்மளுக்கு நல்லா சிங்க் ஆகுதுடா. सर्वकार्येषु सर्वदा धान्यं धनं पशुं बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः இந்த மஞ்சள் புடையில உங்களை பார்க்கறதுக்கு சாட்சாத் மகாலட்சுமி மாதிரியே இருக்கு. தீர்காயுஷ்மான் பவ தீர்காயுஷ்மான் பவ மகா கணபதி கடாட்ச அனுகூல சித்திரஸ்தோ. ஆன்ட்டி மஞ்சள் சாரியில பளபளன்னு மின்னுறாங்கல்ல. ஏய் இன்னைக்கு என்னங்க பண்ண போறீங்க? இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரிஞ்சா அதுல த்ரில்லே இல்ல. இப்ப கண்ண தெரியுது பாரு பயம். நான் என்ன பண்ண போறேன்னு அதுதான் எனக்கு த்ரில்லே. என்ன ஹேண்ட்ஸ் அப். வேணாங்க. சொன்னதை செய்டா செல்லம். குட் கேர்ள். இந்த சாரி தானே? சைட்டை அடிக்கிறாங்க. மகாலட்சுமி மாதிரி இருக்கியா?
மஞ்சள் சேலையில நீ ரொம்ப அழகா இருக்கியா. கோயில் ஐயர் வரைக்கும் உன்னை சைட் அடிக்கிறான். நீ இனிமே சேலையே கட்டக்கூடாது. மொத்த பாடி பேக் பண்ற மாதிரி நீ சுடிதார் தான் போடணும். அப்பதான் அளவுக்கு மீறி வெளியில எதுவுமே தெரியாது. லலிகுட்டி, உன்னைய நான் மட்டும்தான் ரசிக்கணும். புரிஞ்சுதா? சரிங்க, இனிமே சுடிதார் மட்டுமே போடுறேன். கோயில்ல ஒரு புறம்போக்கு உன் கையை தொட்டானே, ஏதா ஃபீலிங் வந்ததா? இல்லங்க, இல்ல. இப்போ செல்லம், புருஷன் தொடும்போது மட்டும்தான் ஃபீலிங்ஸ் வரணும். போய் எனக்கு ஒரு நல்ல காஃபி எடுத்துக்கோ. சுடிதார் போட்டுட்டு போறேங்க. ஏன் இந்த வீட்டில் நான் மட்டும் தானே இருக்கேன். இந்த 2 பீஸே போதும். போ ஓடி. கமிங் கமிங். இந்த சைடுல நீங்க ஏன்டா சத்தம் போடுறீங்க? மாட்டிக்கிருவோம்டா. அப்பல 4 நாளா வாட்டிருக்கேன்னு வச்ச இடத்துல இருக்கு. வீட்டுக்காரன் உயிரோட இருக்கானா செத்து போயிட்டானான்னு தெரியல. அவன் வாரதுக்குள்ள நம்ம போய் என்ஜாய் பண்ணுவோம். இன்னைக்கு ராத்திரி இது நம்ம வீடு. ஓபன் தி டோர். நோ நோ. நீ திறக்கிறதுக்குள்ள வீட்டுக்காரன் வந்துட போறான்டா. ஸ்லோலி ஓபன். தேவாதி சேம். அலிபாபா கோயிலுக்குள்ள போறது மாதிரி நம்ம டீம் ஓபனர் செம ஸ்மார்ட் சூப்பர். இன்னைக்கு நல்ல வேட்டதே. டேய் கருப்பா, லைட்ட போறா. லைட்ட போடுறா. போட்டுட்டா. நினைச்சதெல்லாம் இங்க தான்டா இருக்கு. கடவுளே கடவுளே, எவ்வளவு சூப்பர். இதோ பாருடா, பழம், முட்டை. டேய் கறி கூட இருக்குடா. ஃபாரின் சரக்கு கூட இருக்குடா. ஒரே குஜால் தான்டா இன்னைக்கு. சுத்தோ சோறு விடுமுடா. கண்ட இடத்துல கை வச்சிருப்பிய. முதல்ல வெந்நீர்ல குளிக்கிறோம், அதுக்கப்புறம் தான் சமைக்கிறோம். டேய் கருப்பனுக்கு ஒரு ஓ போடுங்க. எல்லா ஆம்பளை நைட்டியா அவங்க எடுத்து போட்டு போயிட்டாங்க. கடைசியில பொம்பளை போடுற நைட்டி தான் எனக்கு கிடைச்சிச்சு. இது அசின்னு போட்டதோ இல்ல நமிதா போட்டதோ. அலாதீன் அற்புத விளக்குல நம்ம ரஜினி போட்ட ட்ரெஸ் மாதிரியே இருக்கு. கொஞ்சம் ஸ்ப்ரேய அடிப்போம். நாத்த நாறுது. ஒருவேளை கொசு மருந்து அடிக்கிற ஸ்ப்ரேயா இருக்குமோ? ஃபேன் ஃபேர்னா லோக்கல் லோக்கல் தான்டா. கரெக்ட் மச்சி. சாப்பிடலாமா மச்சி? சப் 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 சப சபரே சப சபரே சப சப போறே. டேய் சப போறே. சாப்பிடு. நீ சபரே. நிறுத்துடா. இன்று எங்களுக்கு நல்ல உணவை கொடுத்த இறைவனுக்கு நன்றி. ஏய் ஸ்பூன்ல சாப்பிடுறா. ஏன்டா? சுத்தம் சுகாதாரம்னு சொன்னியடா. ஏய், பூனை கழுவிட்டு எவனாலும் சாப்பிடலாம். என் கையை கழுவிட்டு எவனும் சாப்பிட முடியுமா? ஓகே நீங்கள் அழைத்த வாடிக்கையாளர் தற்சமயம் பிஸியாக உள்ளதால் தயவு செய்து மீண்டும் முயற்சி செய்யவும். நன்றி வணக்கம். உனக்கு கூட மூளை இருக்காடா. யாரோ சாவி போட்டு கதவை திறக்கிற மாதிரியா இருக்குடா. யார் இவனுங்க? பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள எப்படி போனானுங்க? டேய் எந்திரு டேய். பாடி போச்சு போல இருக்குடா. வேற வேற நாளைக்கு காலைல மீட் பண்ணுவோம். குரட்டு சத்தம் கேக்குது. யார் இவன் சேர்ல தூக்கிட்டு இருக்குது? சிக்கன், மட்டன், முட்டை, சாத்துக்குடி. அட பாவிகளா, 10 நாளைக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சதெல்லாம் கொட்டி தீர்த்துட்டீங்களா? நாளைக்கு பாக்ஸிங் ட்ரைனிங் போகும்போது நான் எதனா தின்னுட்டு போவேன்.